ரீசெண்டா நெறைய நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே பார்த்தாலுமே சூசைட். 25லிருந்து 45 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, எல்லா பிரச்சனைக்குமே சூசைடு தான் தீர்வான்னு சொன்னா, அது கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியா இருக்கு. எந்த பிரச்சனை வேணா வரட்டும், எப்படி வேணா பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. அத புரிஞ்சுட்டு, ஒரு செகண்ட் அவங்க யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள கண்டிப்பா தடுக்க முடியும். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரச்சனை இல்லாத லைஃபு இல்லவே இல்ல. ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்களும் இல்லவே இல்ல. எல்லா வீட்லயும் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அத எப்படி சால்வ் பண்றதுன்னு மட்டும் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, அது கஷ்டமா இருக்கு, அந்த சூழ்நிலைய என்னால கடக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. எப்படி சால்வ் பண்ணணும்? வரட்டும், ப்ராப்ளம் வரட்டும். அந்த சிச்சுவேஷன தாண்டிட்டாலே போதும். அதுலேருந்து நீங்க ஜெயிச்சிடலாம். ஸோ, அ பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனைன்ட்டெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ, சூசைடு தான் வந்துட்டு அது பண்ணிட்டா உடனே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமான்னா, கண்டிப்பா நடக்கவே நடக்காது. உங்க மனசு சரியில்ல, என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ஃபேமிலிஸ் கிட்ட ஓப்பன் அப் ஆகுங்க. மனசு விட்டு பேசுங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? இது சொல்யூஷன் எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசுனீங்கன்னா, அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். உடனே தப்பான முடிவு வந்துட்டு யாருமே எடுக்காதீங்க. லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும்தான் லேர்னிங் இருக்கும். எல்லாமே கரெக்டாக போயிட்டே இருந்ததுன்னா லேர்னிங் இருக்கவே இருக்காது. ப்ராப்ளம்ஸ் வர வர தான் நம்ம கற்றுக்குவோம். அதிலிருந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு, இனிமேல் நம்ம இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஸோ எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே சொல்யூஷன் இருக்கும்.